வணக்கம். வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தொகுதி 4க்கான தேர்தலுக்காக விண்ணப்பித்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு சிறந்த முயற்சியுடன் கடும் உழைப்புடன் வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள். 30 ஆண்டுகளுக்கு முன் இருந்த கேள்வித்தாளுக்கும் இப்போது தயார் செய்யப்படும் கேள்வித்தாளுக்கும் அதிக வேறுபாடு உள்ளது. ஒரு 10% மட்டுமே எளிமையான கேள்விகள் வருகின்றன. மற்ற 90% +2 படித்த மாணவர்களுக்கு கேட்கப்படும் கேள்வி போல்தான் வருகிறது. ஆகவே அதிக முயற்சி செய்து அதற்கான உழைப்பை தந்தால் நிச்சயம் நீங்கள் அரசு பணியில் சேர்ந்து வாழ்வில் வளம் பெறலாம் என்பதை மனதில் கொண்டு உங்களுக்காக இந்த பதிவு செய்வோம். ரவிசங்கர் ஹரிகிருஷ்ணன். உங்கள் மொத்த கேள்விகள் 200. அதில் முதல் 100 தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆக தமிழில் கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தமிழை அத்தனை ஆழமாக முடியுமோ எத்தனை ஆழமாக முடியுமோ அத்தனை ஆழம் படிக்க வேண்டும். அடுத்த 100 மதிப்பெண்கள் பொது அறிவு, அதாவது நீங்கள் படித்த ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், அதோடு இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய இப்போ நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன நடக்கிறது, உலக நிகழ்வுகள் போன்ற அனைத்தும் கேள்விக்கப்படுகிறது. இதில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை செய்கிறேன். தமிழை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தின் வகைப்படுத்தல் படி செய்யுள் அல்லது கவிதை, பாடநூல், இலக்கணம் என்று 3ஆக பிரித்து உங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வருகின்றது வகுப்பில், பள்ளிக்கூடங்களில். அதன் அடிப்படையில் தான் நீங்களும் தமிழை தெரிந்து வைத்துக் கொள்ளிருப்பீர்கள். மற்றபடி வரலாற்று ரீதியாக தமிழை பார்த்தால் பண்டைய தமிழகம், அதாவது சங்க இலக்கியம், சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஒரே இனம் தமிழினம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 3 சங்கம் வைத்து வளர்த்திருக்கிறார்கள். பின்னாளில் விடுதலை போராட்ட காலத்தில் பாண்டித்துரை தேவர்களால் ஒரு சங்கமும் ஏற்படுத்தப்பட்டு, அதாவது மன்னராட்சியெல்லாம் முடிந்த பிறகு அவரால் ஏற்படுத்தப்பட்டு அப்பொழுதும் தமிழ் சிறப்புற செயல்பட்டிருக்கிறார்கள். அத்தகைய தமிழை சங்கத்தமிழ், அதாவது 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு என்ற அளவில் படிக்கலாம். அதுக்கடுத்தது இடைக்காலம் என்றால் பக்தி இலக்கியங்கள், நீதி நூல்கள், சிற்றிலக்கியங்கள், இவைகளும் தமிழுக்கு வளம் சேர்த்திருக்கின்றன. பக்தி இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலிருந்த சைவத்தை பின்பற்றிய 63 நாயன்மார்கள், அவர்களால் படைக்கப்பட்ட இலக்கியங்கள், பன்முறைகள், பண் என்றால் பாட்டு ஆகியவற்றையும் நாம் படித்தே ஆக வேண்டும். அதுக்கு அடுத்தது வைணவம், விஷ்ணு அவர்களை பற்றிய பாடல்கள், 12 ஆழ்வார்கள் எழுதிய பாடல், 4000 திவ்ய பிரபந்தம் என்று நமக்காக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். அந்த அம்மா ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டார் என்று சொல்லும் அளவிற்கு பக்தி பரவசத்தோடு இறைவனை பலவாறாக உறவுமுறை போல் பாடியிருக்கிறார். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வெளியிலிருந்து வந்த மற்ற கலாச்சார புகுத்தல் பண்பாட்டால் ஏற்பட்ட பௌத்தம், புத்த சமயம், சமண சமயம் மகாவீரரால் உருவாக்கப்பட்டது, இஸ்லாமிய பெருமக்களின் சமயம், கிறிஸ்துவ பெருமக்களின் சமயம், இவைகளும் தமிழர்களால் பின்பற்றப்பட்டு இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கக்கூடிய H. கிருஷ்ணப்பிள்ளை அவர்களின் இரட்சணி யாத்திரிகம் சிறப்பாக பேசப்படுகிறது. உமறுப்புலவர் அவர்களால் இயற்றப்பட்ட சீராப்புராணமும்
சிறப்பாக போற்றப்படுகிறது. அதாவது தமிழில் நனி சுவை சொட்ட சொட்ட அவர்களும் தமிழ் சுவை மாறாமல் தமிழ் பண்பாடுக்கு ஏற்ற இந்த நூல்களை ஏற்றிருக்கிறார்கள். அதனால் மதங்களும் வளர்ந்தன. அதன் மூலம் நல் ஒழுக்கங்களும் அறங்களும் தமிழர்களால் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களுடன் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லி ஆகும். அடுத்தது இலக்கணம். இலக்கணம் எடுத்துக்கொண்டால் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். அதை ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு வகுப்பிலும் படித்திருப்போம். அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டால் எளிமையாக இருக்கும். சற்று ஆழமாக படிக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக உரைநடை. உரைநடை என்பது இயல் தமிழ் சொல்கிறோம். தமிழை பொதுவாக 3ஆக பிரிக்கிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த நாடகத்தமிழ் என்று எடுத்துக்கொண்டோமானால் நடிப்பினால், அது கூத்தர்கள் கூத்தாடிகள் சொல்லுவார்கள், கூத்தர்கள் சொல்லுவார். அவர்கள் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது நாடகத்தமிழ். இசைத்தமிழ் பாணர்கள் பண் இயற்றி பாடல்கள் மூலம் தனது கருத்தை வெளிப்படுத்திய பாணர்கள். அது இயல் என்பது உரைநடை போன்றும் விளக்கங்கள் போன்றும் கட்டுரைகள் போன்றும் பிறருக்கு எளிமையாக புரியக்கூடிய அளவில் எழுதுவது இயல் தமிழ். இப்படியாக தமிழை வரலாற்று ரீதியாகவும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் வகைப்படுத்தல் மூலமாகவும் இயல் இசை நாடகத்தமிழ் என்று மூலமாகவும் நாம் படிக்கலாம். இப்பொழுது தமிழில் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது என்று பார்த்தோமானால் இலக்கணத்தை குறிப்பாக எடுத்துக்கொள்ளும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதில் அணி இலக்கணம் பார்த்தீர்களால் அணி என்றால் அழகு. ஒரு பொருளை ஒரு மனிதன் கலைஞர் செய்வானால் அதை அழகுபடுத்துவான். அதுபோல் தமிழர்கள் தமிழ் பாடல்களையும் அணியுடன், அதாவது அழகுடன் பாடியிருக்கிறார்கள். ஏற்ற இலக்கங்களுடன், இசையுடன். அதனால் இதற்கு அணி இலக்கணம். பொருள் இலக்கணம் எடுத்துக்கொண்டால் அது எப்படியெல்லாம் பொருள் ஏற்படுத்தலாம். பொருளை இலக்கணம் எடுத்துக்கொண்டால் அகப்பொருள், புறப்பொருள் என்று பிரிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அகப்பொருள் எடுத்துக்கொண்டால் 5 நிலங்களாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். புறப்பொருளை 12 உருவாக்கியிருக்கிறார்கள். நிலத்து பூவின் அடிப்படையில் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான் திணை, பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று வகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் வரிசைப்படுத்தி நாம் படித்தோமானால் நிச்சயமாக வெற்றி பெற்று அரசு பணியில் சேரும் நல்வாய்ப்பாக நமக்கு அமையும். அதுக்கு அடுத்தது பொது அறிவு எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்தின் நூல்களை எழுதியவர்கள் யார், ஆசிரியர் பெயர், அதையும் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய கொட்டேஷன் சொல்லுவார்கள், கூற்றுகள், கருத்துப்படி அவர்கள் கருத்து, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கணிதம் எடுத்துக்கொண்டால் 6ஆம் வகுப்பிலிருந்து நாம் படித்த அத்தனை கணிதங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். இயற்பியலை இயற்றியவர் யார்? அதாவது இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஆர்க்கிமிடிஸ். விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அரிஸ்டாட்டில். இப்படியாக நம் கொஞ்சம் ஆழமாக படித்து கொண்டால் எளிமையில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேரலாம் என்பது திண்ணம். சமூக அறிவியல், அதாவது வரலாறு, குடிமையியல், புவியியல், அதை சார்ந்த பொருளாதாரம், பொருளியல். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். வரலாற்று தந்தை யார்? ஹெரோடட்டஸ். இந்த மாதிரியாக ஆழமாக படிக்க வேண்டும். வரலாறு எடுத்துக்கொண்டால் தமிழை போன்றுதான் பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு. இடைக்கால வரலாறு என்றால் அந்நிய படையெடுப்புகள் மூலமாக அவர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டது நம் நாடு. அது தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. தற்காலம் என்பது ஆங்கிலேயர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் வருகையால், காலனி ஆதிக்கம் ஏற்படுத்தி ஐரோப்பியர்கள் வந்ததால், அவர்களின் தாக்கத்தால், அறிவியல் முன்னேற்றத்தால், தொழில் புரட்சியால் நமக்கு கிடைத்த வளங்களை வைத்து அதன் மூலம் நாடும் மொழியும் பண்பாடும் உலக அளவிலான நமது கண்ணோட்டமும் இன்னும் பறந்து விரிந்து வளர்ந்திருக்கிறது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு
ஆழமாக படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை உங்களுக்கு உதவுமாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பதிவிலும் வரிசையாக உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அத்தியாயமாக பிரித்து உங்களுக்கு புரியும்படியாக பதிவு செய்கிறேன். நீங்களும் அதை பின்பற்றி அரசு பணியில் சேர நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கு வணக்கம். ரவிசங்கர் ஹரிகிருஷ்ணன்.